ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சப்பாத்தி செய்யலாமா? அதுக்கு தேவையான அளவு கோதுமை எடுத்துக்கோங்க. சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. கோதுமாவுக்கு தேவையான அளவு. அப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. சிறிதளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. சிறிதளவு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. சிறிதளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் வெதுவெதுப்பான நீரில் பிசைஞ்சுக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குனாங்க. இப்போ உருண்டையை ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ கட்டையில் வச்சு தட்டிக்கோங்க. தோசை கல் வச்சோன்னா கல் காஞ்சோன்னா இந்த சப்பாத்தி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் தடைக்கணும். நல்லா சவுக்கிட்டாங்க. இந்த மாதிரி 2 பக்கம் சேர்ந்த பிறகு எடுத்துருங்க. மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் உருளைக்கிழங்கு காரெல்லாம் போட்டதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஈவினிங் வந்தால் இதை செஞ்சு கொடுங்க. இதுக்கு தயிர் பச்சடியும் தொட்டுக்கலாங்க. நான் இங்கே பைத்தம்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.